ஒசக்க வளர்ந்தவர் தாயாரம்மா தாயார, ஊரு பெரியவர் தாயாரம்மா தாயார, 7 லோகத்திலும் தாயாரம்மா தாயார, இல்லாத வீரருங்க தாயாரம்மா தாயார. கம்பங்களி உருட்டி களத்துல வச்சாக்க, சொலப்புழு கரைச்சி சொம்புல நிறைச்சாக்க, சாம சோறாக்கி சம்படத்தில் தந்தாக்க, பேட்டிய தளர விட்டு விருந்து மூடிப்பாரு. வெள்ள கட்டி பேச்சழகு தாயாரம்மா தாயாரே, விமர்சனம் போல தேடும் தாயாரம்மா தாயாரே, மீச புடைச்சிருக்கும் தாயாரம்மா தாயாரே, நெம்போக்கு ஆளிவர் தாயாரம்மா தாயாரே. 10 பேர் நின்னாலும் பாஞ்சி சரிப்பாரு, 8 ரூபா வீசினாலும் வெறுங்கையில தடுப்பாரு, ஆனை எதிர்த்தாலும் அணைஞ்சி முடக்குவாரு, ஆம்பள சிங்கம் இங்க ஆடாம தூவுதாரு. பரந்த மார்பழகன் தாயாரம்மா தாயார, பரலோகம் போயிட்டாரு தாயாரம்மா தாயார, கறந்த பால் மனசு தாயாரம்மா தாயார, கண்மூடி போனதல்லோ தாயாரம்மா தாயார. ஆஹா, யாராரு போட்டதுன்னா பெரியயா வீட்டுல 1000 பொக்காசு போடுதா போட. ஆடு கேடையினுள்ளே அழுது போரழுதுங்க, மாடு கழனியிலே மனசு வெதும்புதுங்க, கோழி கூடையில குமுறி கதறுதுங்க, சத்தமெல்லாம் கேட்காம சாஞ்சி கிடக்குதாரு. ஐயா எழுந்துரையா, ஐயா சீக்கிரம் எழுந்துரையா வாயா. பாரி கொடுப்பவர் தாயாரம்மா தாயார, வள்ளல் கோலம் இவர் தாயாரம்மா தாயார, கொட்டி கொடுப்பவர் தாயாரம்மா தாயார, கோமக வம்சமல்லோ தாயாரம்மா தாயார. அங்க போய் எழுத வேண்டியதானே, இங்க வந்து மூக்க செஞ்சுட்டு இருக்கா. தெருவுல போகையில தேருவளம் போல் இருக்கும், ஆத்துல குளிக்கையில ஐயா நாறு போல் இருக்கும், காட்டுல நடக்கையில வேட்ட முனி போல் இருக்கும், கண்ணெறஞ்ச பெரிய ஐயா கண்ண தோறக்கலிய ஐயா. ரூபாய் 50 ரூபாயை நம்ம மொக்கசாமி அண்ணன் குழுவுக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்ரா வெங்கல குரலுக்காரர் தாயாரம்மா தாயார, வெத்தல உதட்டுக்காரர் தாயாரம்மா தாயார, கச்சித கணக்குக்காரர் தாயாரம்மா தாயார, காடேறி போகணுமா தாயாரம்மா தாயார. பேரு எடுத்தாச்சு பேரம் பேத்தி பார்த்தாச்சு, ஊர ஜெயிச்சாச்சு உச்சத்துக்கு போயாச்சு, கடுகரையெல்லாம் கட்டி ஆண்டாச்சு, கோயில் குளம் எல்லாம் போய் மூடிச்சாச்சு. எல்லா வேலையும் நெருக்கி முடிச்சாச்சுங்க. சின்னச்சாமி வந்துட்டானா தூக்கிடலாம். ஆளை அனுப்பலாமா நீ? ஏன் கூப்பிட்டா மட்டும்தான் துறை வருவாரா? வெளியூர்ல இருந்து ஆளுக்கெல்லாம் வந்தாச்சு. உள்ளூர்ல இருக்கணும் அப்படின்னு வேலை எங்கள இருக்காம 8 திசையிலையும் ஏகப்பட்ட உறவு இருக்கு, விட்டு பிரிஞ்சதென்ன வெளியேறி போறதென்ன, கொட்டு முழங்குதென்ன ஒன்னும் வேளங்கலைய. எப்படிலாம் வாழ்ந்தவர் போயிட்டார்ல. ஏலே சின்னசாமி, உன்னை ஊரே தேடிக்கிட்டு இருக்குது. உனக்கு பாலைவரம் பெருசா போச்சா? காலையில் நம்ம பேச்சு பித்தையா தவறிட்டார் தெரியுமில்ல. கடைசி ஒரு தடவை இவருக்காவது போய் செய்டு. என்ன திமிரு பாத்தியாலே அவனுக்கு? ஒரு காலத்தில் ஊருக்குள்ள இந்த மாதிரி காரியம் செய்யணும்னா அந்த 4 ஜாதிகாரங்க தான் உண்டு. இப்போ அப்படியா? எல்லாரும் நல்லா படிச்சுட்டு தொழிலை மாற்றிட்டு வெளியூர் போயிட்டாங்கப்பா. இந்த மாதிரி காரியம் செய்யணும்னா நம்ம சின்னசாமி ஒருத்தன் தான் உண்டு. அவனும் கொஞ்ச நாளா கோட்டிக்கார மாதிரியே அலைஞ்சிட்டு இருக்கான். உள்ள போய் சின்னசாமி வந்துட்டு இருக்காம்ண்ணே. மாப்பிள நல்ல ஸ்பீட் அடிச்சு வாட்சுங்கடா. தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே. சின்னசாமி வந்தாலே தாயாரம்மா
தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா ஏலே சின்னசாமி சின்னசாமி சார்வால் சின்னசாமி நில்லுல இல்ல சின்னசாமி போல போய் கூப்பிடல சின்னசாமி ஏலே சின்னசாமி ஏலே சின்னசாமி தாத்தா எல்லா சாதிக்கு நீதானே குலசாமி. முன்னாடி இந்த முன்னோர்கள் என்ன காரணத்துக்காகவோ உன்னை பிடிச்சு தனியா வச்சுட்டாங்க. சாமியா இருந்த உனக்கே இந்த கதினா மனுஷனா இருக்க நான் என்ன பண்ண முடியும்? செய்யற தொழிலை வச்சு எங்களை பிரிச்சு பாக்குறாங்க. இனிமே நான் அந்த தொழில் செய்ய போறது இல்ல. நான் செய்ய மாட்டேன் இனிமே. இது உன் மேல சத்தியம். பெரிய வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு. சடங்கு செய்ய கூப்பிடுவாங்க. நான் போக போறதில்ல. இந்த கையால் இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன். எனக்கு நீதான் தோணிக்கணும் சாஸ்தா. நடக்க போற போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா முடிவு எனக்கானதா இருக்கு. எனக்கானதா இருக்கு. என் ஆற்ற வைரமே என் 60 அடி கம்பமே நீ வச்ச மனமரம் காய்ச்சிருச்சு நீ விதைச்ச வெள்ளம் விளைஞ்சிருச்சு இன்னைக்கு ஊரு ஜனம் ஒண்ணு கூடிருச்சு அந்த ஒத்த பைய வல்லைய தாத்தா ஐயா ஒரு பீடி கொடுங்களேன். யோ ஒரு ஆள் வர்றதுக்கு ஒரு ஊரேவா காத்துட்டு இருப்பீங்க? அசலூர்ல இருந்து கூப்பிட்டு விட்டாங்கன்னு குழிவட்ட நானே வந்துட்டேன். 2 செவுட்லையும் வச்சு 4 சாத்து சாத்துனீங்கன்னா தானா வந்து நிக்க போறான். அதை விட்டுட்டு அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கொஞ்சமா யோசிங்க. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிளம்பு கிளம்பு. அதான் பீடியை கொடுத்துட்டல, போய் சீரட் வாங்கிட்டு வா. விட்டதே தப்பா போச்சு. படிச்சுட்டு பேண்ட்